உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம டவுட் என்ன இருந்தாலும் மகேஷ்குமார் சார் கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அது சார் கிட்ட கேளுங்க. உணவு முறை பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் சார் கிட்ட கேட்டுக்கலாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். சார் வெல்கம் சார். ஓகேம்மா தேங்க்யூம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு செஷனு. ஒன்று இந்த ஜென்ரலாக இருக்கிற டிஸ்கஷன் ஒன்று, ரெண்டாவது இந்த வாரம் நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் போன மாதம் கேட்டிருந்தோம். அதாவது இதை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ்க்கு போஸ்ட்போன் பண்ணிடலாமா, அதை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ்ங்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இதை பிளான் பண்ண மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இதுல திரும்பி வெறும் சார் இப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ட் இல்லை, கொஞ்சம் உங்களோட டெப்தா போயிட்டு இந்த மாதிரி இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்குது, அதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்க கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பதில் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரியே வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்க கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ராஜலிங்கமூர்த்தி சார் கேளுங்க. ராஜலிங்கமூர்த்தி நீங்க கேட்கலாங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பொதுவான ஒரு சந்தேகம் தாங்க சார். இப்ப ஒரு அக்குபஞ்சர்ல இங்க நாமக்கல்ல சார் ஒரு இலவச முகாம்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க சார். ஒரு போன வாரத்துக்கு முதல் வாரம் போயிருந்தேன். அப்ப அவங்க எனக்கு பல்ஸ் அவங்க பார்த்த மெத்தட் வேற. ஆனா அந்த பல்ஸ்ல உங்களுக்கு நரம்போட பல்ஸ் வீக்கா இருக்கு, நரம்போட பல்ஸ் இருக்குது, பல்ஸ்ல நரம்போட பல்ஸ் பாக்குறேன் அப்படின்னு தனியா சொன்னாங்க சார். 12 உறுப்போட பல்ஸும் சொன்னாங்க, அது இல்லாம நரம்போட பல்ஸ் உங்களுக்கு வீக்கா இருக்குது அப்படின்னாங்க. அது எப்படிங்க சார் பல்ஸ்ல நரம்போட பல்ஸ் தெரியுமான்னு அதை பத்தி தெரியல, அதான் சார் உங்ககிட்ட தகவல் சொல்லலாம்னு சொன்னாங்க சார். ஓகே, நரம்போட பல்ஸுங்கிற மாதிரி நம்ம கிட்ட இல்ல சார். அக்குபஞ்சர்ல நமக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது என்னங்கிறத கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். கேட்டிருந்தா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த பல்ஸ் இந்த 12 பல்ஸ், அப்புறம் இன்னொன்னு சிங்கிள் பல்ஸ் ஒண்ணு இருக்குது. அது கொஞ்சம் அடுத்த லெவல்ல பண்ணுவாங்க. அது பொதுவா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 12 பல்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் டயக்னைஸ் பண்ற மாதிரி இருக்குது. அதுதான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சப்போஸ் அவர் அப்படி சொல்லியிருந்தானா எதை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேர் எப்படின்னா கத்துக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒண்ணு தெரியல அப்படிங்கறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜ் மட்டுமே பத்தாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ உங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாமே மோர் தென் சஃபிஷியன்ட் சொல்லலாம். அவ்வளவு நாலேஜ் எல்லாமே இருக்குது. பட் அப்ளை பண்ணதான் அதனோட சேஞ்ச் உங்களால அனுபவிக்க முடியும். வெறுமனே இன்ஃபர்மேஷன்ஸா வாங்கி இப்ப நம்ம பேசுறது கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? இப்ப நான் பேசுறேன், அதை நீங்க ஒரு தகவலா வாங்கி வச்சுக்கிறீங்களே தவிர அது அறிவா மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எப்ப அறிவா மாறும்னா நீங்க அதை அப்ளை பண்ணி பார்த்து அது உங்களுக்கு உணர்த்தப்படுது, இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு உணர்த்தப்படும் போது சொன்ன நபர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு என்ன உணர்த்தப்படுதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி இது மேட்ச் ஆகலையே அப்படின்னு நீங்க உரி பண்ண வேண்டாம். இதை நம்ம எப்படின்னா போயிட்டு இருக்கக்கூடிய ஆற்றோட வெள்ளத்தோட ஓட்டத்திலேயே நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இதனோட தன்மை. அதனால உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இப்படி இருக்குது, இது நல்லா இருக்குமா, இது இல்லையும் கொஞ்சம் டியூன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த டைமென்ஷன்ல போகும்போதுதான் உங்களோட ஸ்டெப் மேல போகும். இல்லைன்னா ஸ்டெப் பேரலா மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைட் போறது வேற, ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் வேற, வெர்டிகல் மூவ்மெண்ட் வேற. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கும். வெர்டிகல் மூவ்மெண்ட்ங்கிறது ஷார்ட் டேர்ம்ல நிறைய இன்வென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அப்ளை பண்ணும்போது வெர்டிகல் மூவ்மெண்ட்,
கேட்கறது வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட். ஸோ அதை கவனிச்சுட்டு நீங்க எதுல இருக்கிறீங்க கவனிங்க. ஹரிசாண்டல்ல இருக்கிறீங்களா வெர்டிகலா இருக்கிறீங்களா பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெர்டிகல் மூமெண்ட் வர ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேங்க சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே சார் வணக்கம். சிவகுமார் பேசுறேன் சார். சார் சார் சொல்லுங்க சார். சிவகுமார் சார். சார் ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் அவர் வந்து பிரெயினுக்கு CO2 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோமா ஸ்டேஜ் ஆயிட்டார். காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க ICUல. சரிங்க சார். 20 டேஸா வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்புறம் எனக்கு சஜஷன் சொன்னாங்க, நான் ரிலேட்டிவ் மாதிரி போய் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து DU20யும் K1 அவருக்கு பாயிண்ட் கொடுத்தேன். சூப்பர். ஸோ நான் போய் அது ப்ளஸ் அடிஷனலாக கொஞ்சம் பண்ணும்போது 3rd டே வந்து அவர் ரெக்கவரி ஆகி ரூம் விட்டு வெளியே வந்துட்டார், ICU விட்டு வெளியே வந்துட்டார். சூப்பர், அருமை அருமை, நல்லது. பட் அதுக்கப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல சார். லங்ஸும் DU20 இதை மட்டும் ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த 3 நாள்ல வெளியே வந்ததுங்கிறது ஒரு மிராக்கிளா இருந்தது. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவரை எப்படி கொண்டு போறதுங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சார். ஓகே சார். இப்போ கோமால இருக்காரு, நார்மலா பேச நார்மல் 20 நாளா வந்து அவர் கோமால இருந்தவரை ஒரு 2 நாள்ல வெளியே கொண்டு வந்துட்டேன். வெரி குட் வெரி குட், சூப்பர். ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஈவன் நீங்க இவ்வளவு மெடிசனுக்கு அப்புறமும் இதுல ட்ரீட்மெண்ட்ல இவ்வளவு வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம். சோ இப்ப என்னன்னா அவருக்கு வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து LULI முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். LULI. அதே மாதிரி அவர் தங்கியிருக்கிற ரூம் பக்கத்துல ஏதாச்சும் ஜன்னல் வழியா காற்றோட்டம் கிடைக்குமா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஓபன் பண்ணி வைக்க சொல்றேன். விடிய கால டைம்ல ஓபன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ஓகே ஓகே. சோ LULI முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் நீங்க நிலத்துக்கு வந்துருங்க. சரிங்க சார். சரிங்களா? அப்புறம் நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவரை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போலாம். ஃபுட் இன்டேக்கை பத்தி யோசிக்கலாம். இப்பத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு முடிஞ்சா 2 நாளைக்கு ஒரு தடவை அவருக்கு பாயிண்ட் கொடுக்க முடியும்னா கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. உங்களால போக முடியும் அப்படின்னா கொடுத்துட்டு வாங்க. அது பர்டிகுலரா நீங்க LUல வந்து LU10 கொடுத்துருங்க. அது நெருப்பு மூலத்தோட அது தரும். LU6 கொடுத்துருங்க, கிளெஃப்ட் பாயிண்ட். சரிங்க சார். சோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே. LIல வந்து LI4 பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அது மேபி ஒரே பாயிண்டா இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை போய் பாயிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த ஏன்டா இப்ப வந்து அவர் சாப்பிட்டு எனர்ஜி கன்வெர்ட் விட காஸ்மிக்ல இருந்து எனர்ஜி வாங்குறது ஈஸியா இருக்கும். அதனால முதல்ல யூனிவர்சல் எனர்ஜி வாங்குறதுக்கு இந்த 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. காட்டு மூலத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நில மூலத்துக்கு வந்துருங்க. நில மூலம் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு பசியோட தன்மையோ இல்ல தாகத்தோட தன்மையோ அதிகமாகும். அது பர்டிகுலரா SP ரெடி ஆகும்போது கண்டிப்பா வந்து தாகம் அதிகமா அடிக்குதும் பாரு. அப்ப வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா சாப்பிடுற மாதிரி கொடுக்க சொல்லுங்க. மெதுவா குடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அட்வைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேபி ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் கூட அந்த சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த ஸ்பிளீனோட ட்ரைனஸ் முடிஞ்சிருச்சுன்னா இன்டேக்கு வந்துருவாரு. அப்ப இன்டேக் நம்ம ஹெவி ஃபுட் தராம மைல்டா இருக்கிற மாதிரி ஃபுட் ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பர்டிகுலரா சூப் அல்ல ஜூஸ் இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அவர் ஒர்க் பண்ண முடியாது. பெட்டை விட்டு கொஞ்சம் எந்திரிக்கிறது, நடக்கிறது, அந்த அளவுக்கு மட்டும் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபுட்ல வந்து நல்ல சாப்பாடு இருக்கிற மாதிரி கவனிச்சுட்டீங்கன்னா, பர்டிகுலரா நெய்யோட சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொன்னா சீக்கிரமா இவரு ரெக்கவரி வந்து பார்க்க முடியும். சார் அந்த பிரெயின்ல அட்டாக் பண்ணிருக்க அந்த CO2 அத வந்து நம்ம அதுக்கு ஏதாவது பாயிண்ட் நம்ம கொடுக்கிறது? அத CO2ங்கிறதுனால தான் LI பாயிண்ட் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னேன் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ LI வந்து உங்களுக்கு அதுல இருந்து சேஞ்சஸ் கண்டிப்பா காமிச்சு கொடுத்துரும். சரிங்க சார், சரிங்க சார். சோ அது தேவைப்பட்டா வேற அடுத்த அடிஷனலா வந்து வருமா பண்றதெல்லாம் இருந்தா பண்ணலாம். பட் இப்ப வந்து அவர் அங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க மட்டும் தான் பெஸ்ட் பர்சன். அதனால நீங்களே போய் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், தெரியும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ டெய்லி போய் பண்ண ஆல்டர்னேட் டேஸ்ல பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வந்துருங்க சார். வீக்லி ஒன்ஸ் போயிட்டு இருக்கேன் சார். வீக்லி ஒன்ஸா? கொஞ்சம் பக்கமா இருக்கா தூரங்களா? திருச்சியில இருக்காரு சார். நீங்க இருக்கிறது வந்து ஒசூருங்களா? ஒசூர். ஆமா சார். ஓ சரி சரி சரி. அப்படின்னா நீங்க முடிஞ்சா அங்க பக்கத்துல யாராச்சும் இருக்கிறாங்களா? ஒரு என்ன மேலா ஃபீமேலா? மேல் சார், மேல். மேரிடுங்களா? மேரிடு. குழந்தைங்க?
இருக்காங்க, பசங்க இருக்காங்க சார். பசங்களா பொண்ணுங்களா? பையன் பையன் பையனா? சரி, ஓகே ஓகே. என்ன ஏஜ் இருக்கும்? அவரு பிஏ முடிச்சார் சார். 28 to 23 அந்த ரேஞ்சில். பையன் கூட இருப்பானா? கூட இருக்காரு சார். சரி, ஓகே. அப்ப பையன் அந்த பாயிண்டோட லொகேஷனை கூட வாட்ஸ்அப் போட்டோ எடுத்து அனுப்பிட்டு, நம்ம அந்த சரிங்க சார். ஆப்ல இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ல இருக்கிற போட்டோ எடுத்து அந்த 2 3 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. ஓகே ஓகே. அனுப்பிட்டு நீங்க அவரே வந்து டெய்லி வந்து அந்த இடத்துல லேசா அங்க பக்கத்துல தேங்காய் தான் இருக்கும்னா தேங்காய் எடுத்து அந்த பாயிண்ட் கிட்ட வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட சொல்லிடுங்க. ஓகே நீங்க ஓகே. அப்புறம் அது அவர் பண்றது யாங்கோட ஆக்டிவிட்டிஸ். அவர் என்ன சேனல் வந்து இன் சேனல்ல பண்ணாலும் அவர் செய்யற ஆக்டிவிட்டிஸ் வந்து யாங் ஆக்டிவிட்டிஸ். அவர்ல ஓகே எண் ஓகே இருக்காது. நீங்க போய் ஓகே செஞ்சா மட்டும் எண்ணு கிரியேட் ஆகும். அதனால ஓகே சார். நீங்க ஓகே போகும்போது உங்களோட மனமும் சேர்ந்து வேலை செய்யறதுனால டெஃபினட்டா ஓகே ரெக்கவரி வந்து ஃபாஸ்டா நடக்கும். அது வரைக்கும் அவர் ஓகே பேட்ச் அப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லிடுங்க. ஓகே 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 சார். ஓகே, நல்லது சார், நல்லது, அருமை. ஓகே. தேன்மொழி மேம், நீங்க பேசலாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு இரிட்டபிள் பவல் மூவ்மெண்ட் அந்த பிரச்சனை இருக்குங்க சார். இப்போ சாப்பிட்டாக்கா வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் பக்கத்துல வச்சா அல்லது கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணியே பேசினா பரவாயில்ல. இரிட்டபிள் பவல் மூவ்மெண்ட் இருக்குங்க சார். கேக்குதுங்களா சார்? ஓகே. கேக்குதுமா, சொல்லுங்க. இரிட்டபிள் பவல் மூவ்மெண்ட் அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட உடனே அதை வாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பிளஸ் மேக்ஸிமம் வந்து அந்த வாய்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு 2 கால்லயுமே அந்த முட்டி வந்து அந்த மேல அந்த நீ கேப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நகர்ந்து இருக்கு. நல்லாவே தெரியுது, அது நல்லாவே மூவ் ஆகுது, நகருது. அதனால அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறது, ஒரு வெயிட் தூக்கிட்டு நடக்கிறது, அதுவுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, பெயினா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸாவே அந்த பிரச்சனை இருக்கு. டயட் வந்து ஆனா கொஞ்சம் மைல்டா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் காலையில வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நிலம் பாயிண்ட்ஸும் மண்ணீரலுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். SP3 கொடுத்துட்டு அப்புறம் ST36 கொடுத்தோம். அப்புறம் நீர் மூலகத்துக்கு வந்து UB66ம் K10ம் கொடுத்தோம். அது கொடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கால்ல பெயின் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு கால்ல பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. அடுத்தது அவங்களுக்கு வேற என்ன நம்ம சஜஷன்? இல்ல, இப்ப அந்த நீ மூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா, அது எப்ப சின்ன வயசுல நடந்ததா இப்ப நடந்ததுங்களா? இல்ல, இப்போ ஒரு 3 இயர்ஸா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எப்பவுமே அந்த கிளட்சி ஆக்சிலேட்டர் அதுவே தான் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறதுனால லாங் டிரைவ் மேக்ஸிமம் அவங்க அந்த டிரைவிங்லயே இருக்கிறதுனால அந்த ரெஸ்ட் கொடுக்கறது இல்ல. பவலும் வந்து இந்த மாதிரி இரிட்டபிள் இது இருக்கிறதுனால என்ன சரியா சாப்பிடுறது இல்ல. இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸும் சேர்ந்தே இருக்கு. இது ரெண்டுமே 3 வருஷமா இருந்துட்டு இருக்கு. வேற பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கிடையாதுங்களா? வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல சார். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது. இல்ல. வேற பைல்ஸ்க்கு ஆபரேஷனும் பண்ணது இல்ல? இல்ல. ஓகே ஓகே ஓகே. சரி, அவருக்கு வந்து லீவ் எப்ப கிடைக்கும் தெரியல. லீவ் எப்ப கிடைக்குதோ அப்ப பிளான் பண்ண சொல்லுங்க. எப்ப டியூட்டி இல்லாத சமயத்துல, டியூட்டி இருக்கிற டயத்துல வேண்டாம். டியூட்டி இல்லாத சமயத்துல மதியான நேரத்துல நெய் சாதம் மட்டும் சாப்பிட சொல்லுங்க. நெய் நிறைய போட்டு பொடி போட்டு சாப்பிட சொல்லுங்க. அல்லது நெய்யும் உப்பு கலந்து சாப்பாடு நிறைய சாப்பிட சொல்லுங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் பவல் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணும். ஸ்மூத்தன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்டேக் நல்லா எடுக்க முடியும் அவர்னால. அதனால நெய் இந்த குழந்தைக்கு ஊட்டுவோம் இல்லைங்களா, இப்ப பாசிப்பருப்பு சாதத்துல நெய் போட்டு தருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. ஒரு நேரம் முழுக்க, அதாவது ஒரு நேரம்னா அந்த மத்தியான வேலையில ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை சாப்பிட்டுட்டு இது பண்ண ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்க. வேற எதுவும் சைட்ல எதுவும் எடுத்துக்க வேணாம். பொரியல் வேண்டாம், கொஞ்சம் வச்சுக்கலாம். சாம்பார் எதுவும் வேண்டாம். பருப்பு மாதிரி பாசி பருப்பு மட்டும் இருக்கட்டும். அதுல நெய் கலந்து சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா வெறும் சாதத்துல பொடி போட்டு நெய் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுக்கலாம். இது செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப்பு மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க. எடுத்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க LI கனெக்டட் பாயிண்ட் பண்ணிக்கோங்க, SP கனெக்டட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கொடுத்த பாயிண்ட் ஓகே தான், அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவருக்கு வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்த சொல்லிடுங்க. போகக்கூடாதுன்ட்டு எல்லாம் நினைக்க வேண்டாம். வரும் வந்தா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்லுங்க. பாடி பொறுத்த மட்டும் எகெயின்ஸ்ட் பாடியை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது பாடி வந்து வேற மாதிரி வேலை செய்யும். சப்போர்ட் பண்ணா பாடி வேற மாதிரி சப்போர்ட் பண்ணும். அதனால
ஆமா வரும், வந்தா போய்க்கலாம் அப்படிங்கிற மென்டலோட மைண்டோட அவர் வந்து அந்த ஃபுட் எடுத்துக்க சொல்லுங்க. அது வந்தாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. சரி ஓகே போய் நின்றுடும் சொல்லும் போது அது நடந்துச்சுன்னா ஏன்னு சொல்லி போராட்டம் வந்துடும். அப்ப டிலே ஆக ஆரம்பிக்கும், ப்ராசஸ் டிலே ஆகும். அதனால வந்த போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துக்க சொல்லுங்க, ஃபுட் எடுத்துக்க சொல்லுங்க. கொஞ்சம் எப்ப ரெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு இந்த கீ ரைஸ் எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே சார். இந்த கால்ல இது சார் அவங்களுக்கு அந்த முட்டி பிரச்சனை இருக்குன்றோம்ல, அது நடக்கிறதுக்குமே அவங்களுக்கு வந்து பெயினா இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா இன்னும் நல்லா ஹெவியாவே பெயின் தெரியுது அவங்களுக்கு. ஓகே ஏன்னா அந்த ஓகே நீ கேப் நல்லாவே நகர்ந்துருச்சு அவங்களுக்கு, நகர்ந்துருக்குது அப்படி கை வச்சு நல்லா அப்படி பண்ணாலே அது மூவ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுக்கு வந்து நார்மலா நீங்க SP8 SP9 8 9 ஆமா SP9 அல்லது K10 இது 2 தான் மாத்தி மாத்தி கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே சார். SP9 K10 கொடுங்க. ஸ்டமக் 34 கொடுங்க. ஸ்டமக் 36 தர மாதிரி 34 கொடுத்துருங்க. அது அந்த நீயோட மிடில் பார்ட்ல இருந்து மேல 2 சூல் மேல இருக்கும். சோ அந்த 34.2 பயன்படுத்திடுங்க. இது நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸா கொடுக்கணுமா இல்ல 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணுமா சார்? இப்ப அவர் எப்படி வர முடியும்? அவருதான் டிரைவருக்கு அதிக நேரம் இருக்காரு இல்லையா? இல்ல பக்கம் தான் சார், வீடு பக்கம் தான் ஆகுது. ஓகே ஓகே சரி, வர முடியும் சொன்னா ஒன்ஸ் 3 days பிளான் பண்ணிருங்க அவருக்கு. ஓகே சார். அது செய்யட்டும், அவரு பாத்துக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். சரி. ஹலோ. தங்கதுரை சார் பேசுங்க சார். சார் நான் இப்போ கரண்ட் பேட்ச் சார். என்னுடைய தம்பிக்கு வந்து ட்வின்ஸ் சார், ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து இப்போ 2 பேருக்கும் வயசு வந்து இப்போ 3 ஆகுது சார். பொண்ணு வந்து நார்மலாக இருக்காங்க சார், நல்லா பேசுறாங்க, காதும் நல்லா கேட்குது. இப்போ ரீசெண்ட் காம்ப்ளிகேஷன் என்னன்னா பையனுக்கு மட்டும் பேச்சும் இல்லை சார், காதும் கேட்கறதில்லன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வரைக்கும் வீட்டில் அவங்களுக்கு தெரியல எப்படி காது கேட்குதா கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சு வரலன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காது செக் பண்ணியிருக்காங்க சார், அவனுடைய ஹியரிங் பவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல வந்துருக்கு சார். இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிஷின் ஒன்று வச்சு அவனுக்கு காது கேட்குற மாதிரி பண்ணா நமக்கு வந்து அவனுக்கு பேச்சு வர ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த மிஷின் கண்டிப்பா வச்சே ஆகணும். இவன் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்ப தம்பி கூப்பிட்டு கேட்டா, அவங்க அப்பாவுக்கு என் சித்தப்பாவுக்கு வந்து நானே அந்த நீ பெயினுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்ததுனால அக்யூபஞ்சர்ல அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு சார். இப்ப அவங்க வந்து எங்கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை சார் இது ஃபர்ஸ்ட். அப்புறம் மோரோ இது என்னன்னா இது IVF மெத்தட் குழந்தை சார், ஆக்சுவலா 2 பேருமே ட்வின்ஸ். ஸோ அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை பத்தி எதுவும் ஒரு பெருசா ஐடியாவே இல்லை சார். அதான் கேட்டுட்டு உங்ககிட்ட கேட்டு ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே ஓகே சார், இது வந்து எப்படி ட்ரையல் தான், நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிட்னி ஓரியன்ட் தான் இருக்குது. ஸோ கிட்னி ஓரியன்ட்னால K10 பாயிண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டு வரலாம். K10 UB வந்து 66 2 பாயிண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் K5 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அதோட கிளஃப் பாயிண்ட், அதையும் பாயிண்ட் K5 அப்படிங்கிற பாயிண்ட்டும் UB 61ங்கிற பாயிண்ட்டையும் பயன்படுத்திடுங்க. ஓகே சார். ஸோ இது ஆமா சரிங்க சார். UB 66 UB 61 இதுல வந்து K5 K10. ஓகே சார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. பையன் பெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களா? இல்ல சார், அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்தது சார். இப்ப ஒரு 6 மாசமா அந்த மாதிரி இது இல்லை சார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்ப டிராவல் பண்றாங்களோ பேம்பஸ் போட்டு அது அவன் என்ன பண்றானே நோட் பண்ணாம விட்டாங்க. எப்ப போறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த தாட் அப்படியே இருந்துட்டே இருக்கு. இப்போ நார்மலா பெட் வெயிட்டிங் பண்ணு, அப்புறம் அது நாங்க சொல்லிதான் பேம்பஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ ஓரளவுக்கு நார்மலா வந்தா சைகை பண்றான் சார், நம்மள கையை பிடிச்சி இழுக்கிறது. அவனா வந்து சில டைம் நம்ம கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை சார். ஆனா அவனா சில டைம் வந்து ஏதாவது அவன் பாட்டுக்கு தனியா இருக்கும் போது சில வார்த்தைங்க பேசுறான், சின்ன ரொம்ப சின்ன வார்த்தை, அப்படின்றது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்து ட்ரை பண்றான் சார். ஆனா நம்ம இப்ப அவங்க டெஸ்ட் பண்ண பின்னாடி என்னன்னா ஹியரிங் பவர் சுத்தமா இல்லை, அதனாலதான் அவனுடைய பேச்சு வரல, நீங்க இப்படியே விட்டீங்கன்னா சுத்தமா பேச்சு வராது அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்றாங்க சார். இல்ல நம்ம வந்து இப்போ அவங்களோட டெக்னாலஜி நமக்கு தெரியாது, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க.
மேபி அவங்க சரி. சொல்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அது என்ன ரியாக்ட் பண்ணணுமோ பேசணுமோ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம சோர்ஸ் தான் கரெக்ட் பண்ணி ஆகணும். அதனால அவன் ஃப்ரீயா மோஷன் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த நம்ம சொன்ன இந்த 4 புள்ளிகளே போதுமானது. சரி கண்டிப்பா சரிங்க கிடைக்க ஆரம்பிக்கும். சோர்ஸ்ல இருந்து கிடைச்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவான். அதே மாதிரி அவனை குளிக்க வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உப்புக்கல் போட்டு தண்ணியில குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண சொல்லுங்க. வார்ம் வாட்டருங்களா அதே சார் மாதிரி இல்லை இல்ல குடிக்கிறதுக்கல்ல பேத்திங்க்கு வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உப்பு தண்ணி போட்டு குளிக்க சொல்லுங்க. அல்லது அவங்க சரிங்க பக்கமா சென்னை ஏரியா மாதிரி இருக்கிறாங்க சொன்னா பீச்சில் அடிக்கடி போய் விளையாட விட சொல்லுங்க. ஓகே சார். அது இல்ல எல்லாமே அந்த கிருஷ்ணகிரி சார். உப்புக்கல். நான் ஆக்சுவலா முன்ன பேசினார் இல்லைங்களா ஹீலர் சதீஷ், நம்ம சந்தோஷ், அவருக்கு வந்து ஆமா. நிறைய பேரை ரெஃபர் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் வந்து சத்தியில இருக்கேன் சார். என்னோட சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் தான் நிறைய பேர் எல்லாம் நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லைங்களா ஹீலர் சந்தோஷ், அவர் தான். ஸோ இவரு சிவகுமார் இது டீடைல் தெரிஞ்சிட்ட அப்புறமே நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு. பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா அந்த சரிங்க சார். பாயிண்ட்ஸ் அவரை போட சொல்லிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி உப்பு தண்ணி வந்து எந்த அளவுக்கு உடம்புல படுதோ அது கிடைக்கும். இது வந்து பேரண்டியல் ப்ராப்ளத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். ஓகே சார். பேரண்டியல் இப்போ அவங்க 2 பேருமே ஆக்சுவலா நல்லாதான் இருக்காங்க சார். இல்ல பேரண்டியல் ப்ராப்ளம் அவங்களோட எனர்ஜி டிஃபிஷியன்சில இருந்து கூட வந்திருக்கலாம். ஓகே ஓகே சார். அது வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் அது வேரியேஷன் வரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். சரி ஓகேங்க சார். இது எப்படி டெய்லி பேசிஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா சார்? இல்ல ஃப்ரீக்வென்சி எப்படி சார்? டெய்லி இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுங்க சார். சரி ஓகேங்க சார். உங்க பக்கமா இருந்தா கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கறதுக்காக கொடுக்க சொல்லலாம். நல்லா இருக்கும். ஓகே. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பாயிண்ட் சொல்லி டெய்லி அவங்கள அமுத்தி விட சொல்லிடுங்க. சரி ஓகேங்க சார். ஸோ அதுவும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸும் அப்புறம் குளியல் மெத்தடு இது மாற்ற சொன்னோம் இல்லைங்களா சார்? உப்பு போட்டு பீச் அவாய்ட் பண்ணாங்க. பீச் வாட்டர் வந்து நல்லா இருக்கும். நமக்கு சால்ட் இந்த உப்பு தண்ணி நல்லாவே இருக்கும். சரி அதில் ஓகேங்க போய் சார். விளையாட விட்டோம்னா ஆட்டோமேட்டிக் உப்போட லெவல் பாடியில இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே சார். ஒரு 2 to 3 months கண்டினியூஸா பார்த்தா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா கவனிக்கலாம் சார். சரி ஓகேங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நான் இதை சஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த டைம் அடுத்த ஒரு 2 வீக்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். சொல்லுங்க. சரி ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ. ஓம் முருகன் நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேடம் ஒருத்தவங்க கேட்டாங்க இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம் சொல்லிட்டு. ஸோ அது சம்பந்தமா நான் பார்த்த பேஷண்ட்ஸோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸு. இதுல வந்து மெயினா வந்து நம்ம அவாய்ட் பண்ண அவங்க அந்த இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்கக்கூடியவங்க லைஃப் லாங் எடுக்க வேண்டியாத ஒரு உணவு அப்படின்னா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகா, அப்புறம் அது ரிலேட்டட் ஃபேமிலிஸ், கேப்சிகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க எப்பயுமே லைஃப்லேயே டச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க சார். இது நிறைய நம்ம நேரடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல நமக்கு கிடைச்ச அனுபவம் சார். ஸோ ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் நம்மகிட்ட அந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு சொன்னதுல அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2-3 வீக்ஸா வந்து ரொம்ப நார்மலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மூலகங்கள் வயசு பார்த்தோம்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பச்சை மிளகா. ஸோ அகைன் இது போய் சிறுகுடல் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் பார்க்கலாம் சார். ஸோ இந்த சஜஷன்ஸ்க்காக தான் நான் இன்வைஸ் பண்ணியிருந்தேன். ஓகே நைஸ் சார். உங்க அனுபவம் ரொம்ப நல்லது. அதை அவங்களும் எடுத்துக்குவாங்க, லைன்ல இருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க அட்வைஸ் எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கட்டும் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கவிதா நீங்க பேசுங்க. சுமலதா மேம் நீங்க பேசுங்க. சார் வணக்கங்க சார். இந்த பிரச்சனை வந்து எனக்குங்க சார். அதாவது காலில் முட்டி வலி இன்னும் இருந்துட்டே இருக்குங்க சார். நானும் நீடில் போட்டுட்டு தான் இருப்பேன். அதனால இன்னும் செட்டில் ஆன மாதிரி தெரியல. பாயிண்ட் வந்து K10 UB60 மாற்றி மாற்றி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க சார்.
லெஃப்ட்ல வந்து முட்டிலையும் ரைட்ல வந்து குதிகாலையும் வலி இருக்குங்க சார். நடக்கும் போதோ நிக்கும் போதோ வந்து வலி இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எதுவும் வேற மாத்தி கொடுக்கலாமாங்க சார்? இல்ல இப்ப கால்ல வலி இருக்குது, பர்டிகுலர் ஹீல்ல வலி இருக்குது அப்படின்னா UB60 வந்து நல்லா வேலை செய்யுமா? ஓகே சார். UB60 கொடுத்து வேலை செய்யுதாங்கிறது பாக்குறதுக்கு என்னன்னா, UB60 கொடுத்து 2 நாளைக்கு அப்புறம் யூரின்ல எரிச்சல் வரும். ஓகே சார். அப்படி யூரின்ல எரிச்சல் வந்துச்சுன்னா அந்த பெயின் வந்து கன்ஸ்டபிளா குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி எதுவும் இல்லைங்க சார். பாயிண்ட்ஸ் அதுதான் கொடுத்துருக்கேன், UB60 தான் கொடுத்தேன். ஓகே ஆனா ஓகே. அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வரல. அதே மாதிரி பெயினும் வந்து குறைய மாட்டேங்குது சார். அப்புறம் நான் அந்த சுடுதண்ணில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதுல அப்படியே காலை ப்ரெஸ் பண்ணி நின்று அதுவும் செய்யறேன். ஆனா வந்து பட் பவல் மூமெண்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா? நல்லா இருக்குங்க சார். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா உங்களுக்கு? இல்ல ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஒரு நாளைக்கு 2 தடவை இல்ல 3 தடவை கூட மோஷன் ஃப்ரீயா போயிருக்குங்க சார். ஃப்ரீயா தான் போகுது. ஆமாங்க சார், ஃப்ரீயா தான். சரி சரி, ஓகே ஓகேம்மா. யூபியில கிட்னி பாயிண்ட் கொடுத்து வரலன்னா சோர்ஸ்ல இருந்து எடுக்கணுமா? ஸோ அப்ப LU5ல LI2 2 பாயிண்ட் எடுத்துக்கலாமேம்மா, அதை ட்ரை பண்ணிடுங்க. LU5லையும் LI2லங்க சார்? அது சோர்ஸ் தானே, இதனோட சோர்ஸ் வருது. ஓகே சார், ஓகே. அதனால பட் ஷோல்டர் பெயின் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார், நடுவுல ஒரு தடவை வந்துச்சு, அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுங்க சார். ஷோல்டர் இந்த கழுத்துக்கு பின்னாடில இருந்து வலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்ல அதே செட்டில் ஆயிடுச்சு. சரி சரிம்மா. அப்ப நீங்க இங்க இருந்து எடுங்க. பொதுவா நம்மளோட நீர்ல ஏதாச்சும் வீக்னஸ் இருந்ததுன்னா ஒண்ணு வந்து சோர்ஸ்ல இருந்து எடுங்க, இல்லாட்டினா நம்மளோட ஸ்பிளீன்ல இருந்து எடுக்க வேண்டி வரும். அது ஸ்பிளீன்ல இருந்து எப்ப எடுக்க வேண்டி வரும்னா பர்டிகுலரா பீரியட் டைம் எல்லாம் வரும்போது ஸ்பிளீன்ல இருந்து எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சார், ஓகே. அதாவது பீரியட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பிளீன்ல இருந்து சோறு எடுத்து அதை வந்து சோர்ஸா வச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி நீ பெயின் அல்லது ஹீல் பெயின் இருக்குன்னு சொன்னா சோர்ஸ்ல இருந்து இதனோட மதர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே சார். அப்படி எடுத்தா நாங்க LU5 LI2 ரெண்டுமே தேவைப்படும். அந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க திருப்பி இந்த K10க்கு வந்துருங்க. ஓகே சார். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சார்? 3 days ஒன்ஸ் கொடுத்தா சரியா இருக்குங்களா சார்? பக்கமா இருக்கிறாங்களா தூரங்களா? இல்ல சார், இது எனக்கே தாங்க சார், எனக்கே நானே கொடுத்துருங்க. வீக்லி ட்வைஸ் கொடுத்துருங்கம்மா. ஓகே ஓகே சார். அப்புறம் சார் ஓகே சார், அப்புறம் இன்னொன்னு சார், ஒரு 1 வீக்காவே உடம்பு ஃபுல்லா அரிக்குதுங்க சார். எப்பன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது, திடீர்னு அரிப்ப ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபுல்லாவே இருக்கு, கையில கால்ல முதுகுல எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருந்தா அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகுது, அப்புறம் சரியாயிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே டயட் ஃபாலோ பண்ணுங்க சார். ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துட்டு, ரொம்ப பசியா இருக்கும்போது லைட்டா கஞ்சி மட்டும். அது கூடயே வந்து நம்ம கார்ட்டோட பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தேங்க சார். LI8, அப்புறம் LI11 கொடுத்தேன். சாரி, LU8, அப்புறம் LI11 கொடுத்துருந்தேன். LI4ம் கொடுத்துருந்தேன். அப்புறம் SP5ம் கொடுத்துருந்தேங்க சார். ஆனாலும் வந்து இன்னும் செட்டில் ஆகுங்க சார். அது ஒரு நாள் தான் கொடுத்தேன், ஆனால் இன்னும் வந்து அந்த அரிப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு வேற எதுவும் பண்ணலாமாங்க சார்? இல்ல, நீங்க இப்ப நம்ம சொன்ன LU5 இதுக்கே சப்போர்ட் பண்ணும். நீங்க இப்படி அரிக்கும் போது உங்களுக்கு வந்து ரெட் கலரா இருக்கு, பிளாக் கலரா மாறுதுங்களா? ரெட் கலர்ல மாறுதுங்க சார். ரெட் கலர் தான். அப்ப LU5 தான் பெஸ்ட். நீங்க LU5ம் LI2மே கொடுங்க. ஓகே ஓகே சார். சேஞ்சஸ் வருது, சோர்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு உடம்பு. சோ நீங்க சோர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு வாட்டருக்கு வந்துட்டீங்கன்னா சரியாயிடும். ஓகே ஓகே சார். வேற ஃபுட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணணுமாங்க சார்? ஃபுட்ல நீங்க ஆல்ரெடி அதே டாபிக்ல தான் வரணும். நைட் ஆனா சூப் நிறைய கண்டிப்பா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க. காலையில வந்து முடிஞ்சா வெள்ளரிக்காய் சாப்பிடுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே சார். காலையில 2 வெள்ளரிக்காய், பெருசா இருந்தா 1 வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே சார். போதுமா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஜெயக்குமாரி மேம், நீங்க பேசுங்க. நான் ஜெயக்குமாரியோட ஹஸ்பண்ட் பேசுறேன், பிரசாத். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. லைக் இது பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் பேட்ச்ல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வலின்னு சொன்னாங்க. அந்த தொடையில, முன் தொடையில வந்து ரொம்ப சிவியர் பெயின், ரேடியேட்டிங் பெயின்னு சொன்னாங்க, டிராவல் அதிகமா ஆனதுனால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் கூட, சுகருக்கான இது SP1 SP2 SP3 போட்டேன். ஆனா அன்னைக்கு நல்ல ஒரு 5 hours கண்டினியூஸா பகல்லே தூங்குனாங்க. அது வரைக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுனால. ஆனா வந்து பெயின் வந்து குறையவே இல்லை.
ஸோ அதனால அவங்க பிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப் எடுத்தாங்க. அப்போ அவங்க தொட்டு பார்த்துட்டு வந்து L3 L4 வந்து கம்ப்ரெஷன் அந்த நர்வ் பண்றதுனால சியாட்டிகா பெயினா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சார் கொடுக்கலாம் நீடில்? L3 L4 கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மலச்சிக்கலோட பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கதான் செய்யுதுன்னு தோணுது சார். ஓகே. ஸோ மலச்சிக்கலுக்குனால உங்க உணவுல வந்து புரோட்டீன் அதிகமா சாப்பிட வேணாம்னு சொல்லிடுங்க. ஓகே. ஃபேட் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே. ஃபேட் சொன்னா நெய் நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிடுங்க. வயிறு நல்லா இருக்குன்னு சொன்னா சரிங்களா. ஓகே. வயிறு நல்லா இல்லாம நெய் சாப்பிட்டீங்கன்னா மந்தமாக்கிறோம். ஓகே. வயிறு நல்லா நெய் சாப்பிட்டீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஓகே. அதனால அதை வந்து உணவுல வந்து புரோட்டீன் கம்மி பண்ணிட்டு சீக்கிரம் ஜீரணமான உணவுகள்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. இட்லி தோசை 2 வாரத்துக்கு கட் பண்ண சொல்லிடுங்க. ஓகே. அதுக்கு பதிலா இடியாப்பம் அல்லது அவல் அல்லது கொலாப்புட்டு அந்த மாதிரி சாப்பிட சொல்லிடுங்க. அல்ல உப்பா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த டயட் பேட்டர்ல வச்சுட்டு வயிற்ற வந்து வயிறுனா லோவர் அப்டமன், அந்த லோவர் அப்டமன்ல வந்து CV5 பாயிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க மோஷன் ஃப்ரீ பண்ண சொல்லுங்க. இல்ல மோஷன் போடல சிரமமா இருக்குன்னா கடுக்காய் பொடியோ அல்லது திரிபலா ஏதாச்சும் வேணும்னா டைமிங் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஒன்ஸ் மோஷன் ஃப்ரீ ஆனாலும் உங்களுக்கு அந்த L4 L5 கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இது ரிலீஸ் ஆகும்போது அந்த சயாட்டிக் பெயின்ங்கிறது கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. மணிகண்டன் சார் நீங்க பேசுங்க. சார் மணிகண்டன் பேசுறேன் சார். சொல்லுங்க மணிகண்டன் சார். சார் இப்போ நேற்று வந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க சார், என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து முதுகு வலி தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நான் நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டு கொஞ்சம் நீடெல்லாம் போட்டேன். பட் முதுகில் வந்து BL 23, 24 அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்காக இருந்துச்சு சார். பேட்ச் மாதிரி இருந்துச்சு. நான் என்னன்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. ஒரு 2 மாசமா தான் அந்த இடத்துல வந்து இது போல இருக்கு. அது போல யூரின் போகும்போதும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்னா அது வந்து நம்மளுடைய யூரினரி பிளாடரோட பாத்வே அந்த BL 20 இதில் ஆரம்பிச்சு ஃபுல்லாக வருதுன்னு நினைச்சேன். அது வந்து கருப்பா இருக்கு சார். முதுகு ஃபுல்லா கருப்பா பேட்சா இருக்கு. இது எதனாலன்னு என்னால இது பண்ண முடியல. சரி ஓகே நாளைக்கு கிளாஸ் இருக்கு, டவுட்ல நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லி தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இப்போ BL 23 வந்து ஏதாவது அலாம் பாயிண்ட் வருமா? அலாம் பாயிண்ட் வந்துச்சுன்னா அது அந்த அலாம் பாயிண்ட்டுக்கு உண்டான ஆர்கனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாமே. ஓகே. வாட்டர் எக்ஸாக்ட்டா நீங்க சொல்றனால நேரடியா நீங்க அலாம் பாயிண்ட் வச்சுட்டு ஆர்கனுக்கு போய் அங்க ஆர்கனை அட்டாக் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சரி சார். ஸோ பிளாடர் பிளாக்ல இருக்கனால அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த எந்த ஆர்கன் சொல்லி தெரிஞ்சது அந்த ஆர்கனுக்கு உண்டான ஃபயர் பாயிண்ட்டை போட்டு முதல்ல அதை களைச்சு விட்டுருங்க. களைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த டார்க்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி சார். அது எந்த ஆர்கன் ரெஃபர் பண்ணுதோ அந்த ஆர்கனோட டயட்டையும் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே சார். ஸோ கண்டிப்பா வெறும் யூபி இருக்காது. யூபி கூட இன்னொருத்தர் இருப்பாங்க. அது எனக்கு அலாம் பாயிண்ட்ல அந்த லொகேஷன் எனக்கு இது இல்லை, சார்ட்டை கையில கிடைக்கல. இப்போ அது இருந்துச்சுன்னா அந்த அலாம் பாயிண்ட் வச்சு ஈஸியா பாத்துடலாமா? அலாம் பாயிண்ட்லயே போயிடுங்க. சரி சார். பார்த்துட்டு சொல்லிடுங்க. ஓகே ஓகே நைஸ். ஓகே சார். என்ன ஒண்ணு சார் ஆக்சுவலா வந்து சார் இப்போ எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. நீங்க சொல்றபடி வந்து நிறைய அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுங்கிறது எல்லாருமே புரிதல் இருக்கு சார். எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் இது ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது ஆரா பத்தி எங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுங்க சார். டெப்தா போக வேணாம், ஒரு அவுட்லைன் கொடுத்தா அந்த எங்களுக்குள்ள அந்த பசி வந்து கொஞ்சமாச்சும் அதுதான் சார். நீங்க கிளாஸ்ல சொல்லுவீங்க, ஆனா இன்னும் வந்து நம்ம இந்த ஜூம் கிளாஸ்ல அதை பத்தி இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல சார். அதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுங்க சார். சரிம்மா, பிளான் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா யோசிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். கவிதா மேம் நீங்க பேசுங்க. ஜெயந்தி மேம் நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா? மேம் கேக்குது மேம். எனக்கு 2 கேள்வி இருக்குங்க சார். ஒன்னு வந்து லெஃப்ட் சைடுல ஓவரியன் சிஸ்ட் இருக்குங்க சார். அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார்? ஏஜ் 35 ஆகுது. இன்னொன்னு வந்து
கான்ஸ்டிபேஷன் சார். பசங்களுக்கு வர கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார்? அவங்க நீடிலும் போட்டுக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப திருப்பலா சோர்ந்து அந்த மாதிரி குடிக்க சொன்னா அதுவும் குடிக்க மாட்டேன்றாங்க. வேற எந்த விதத்துல நாம அவங்களுக்கு குணமாக்கலாம்? ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓவரி சிஸ்டருக்கு வந்து பாயிண்ட் நம்பர் இல்லை எனக்கு, நான் இது லொகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நேவல் பாயிண்ட்ல, நேவல் சென்டர்ல இருந்து 4 சூன் கீழே போயிட்டு 3 சூன் 2 சைடு வச்சுக்கோங்க. வெர்டிகலா 4 சூன் டவுன்வர்டு, 3 சூன் வந்து சைடு. 4 கீழே 3 2 சைடும் இன்வெர்டட் டி மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து நீங்க பாயிண்ட் நீடில் போட்டுக்கோங்க. அந்த நீடில் போட்டு வரும்போது ஓவரியில் இருக்கிற சிஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு வந்து நீங்க முடியும் சொன்னா மண்பட்டி போட முடிஞ்சா மண்பட்டி போடுங்க. துப்புல கீழே வந்து சின்னதா கர்ச்சீஃப் அளவுக்கு போட்டு ஒரு மண்பட்டி போடலாம். அப்படி இல்லை சொன்னா வெறும் துணியை வச்சு கர்ச்சீஃப் நல்லா ரவுண்டு இது நீளமா ரெக்டாங்கிள் ஷேப்ல மடக்கி அந்த ஈர துணியை வந்து வயிற்றுல போட்டு வைக்கணும். இது பண்ணீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டோட growth வந்து நிறுத்திடலாம். இப்ப லெஃப்ட் சைடு இருக்குன்னா லெஃப்ட் சைடு மட்டும் போலாமா? 2 பக்கமும் ரெண்டு சைடுமா, 2 சைடும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் சோத்து கத்தாழை சொல்லுவாங்க இல்லைங்களா, அலுவேரா, அந்த நொங்கு மாதிரி உள்ள இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு, சக்கரைனா கரும் சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கட் பண்ணி கழுவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு லோவர் அப்டமன்ல இருக்கிற ஹீட்டை வந்து சப்ரஸ் பண்ணி பயன்படுத்துற டெக்னிக். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு டங்கு வந்து ஹீட் தெரியலைங்க சார், டேம்ப்னஸ் தெரியுது. நல்ல கனமா தடிமனா இருக்கு. யாருக்குமா? ஓவரியன் சிஸ்ட் பேஷண்ட்க்கு. அத இப்ப நீங்க நம்ம சொன்னது வந்து ஹீட் இருக்கு அப்படின்றாங்க. அவங்க ஹீட்டுக்காக வேண்டி இந்த ட்ரிங்க்ஸ் எதோ குடிக்கிறாங்க. அத கூட நிறுத்தி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வேணா வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லியிருக்கேன். இளநீர் குடிச்சு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு அந்த மாதிரி செய்துக்கோங்க. இந்த கெமிக்கல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகேம்மா. இல்ல இது வந்து அவங்களுக்கு எடுத்துக்கோங்க. பையனுக்கு பொறுத்த மட்டும் நீங்க முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கடுக்காய் பொடி ஒரு சின்ன பிஞ்ச் வந்து சுடுதண்ணில 1/2 டம்ளர் கலந்து குடிக்க சொல்லுங்க. ஒரே டம்ளர்ல அப்படி ஒரு 1/2 டம்ளர் அப்படி குடிச்சுக்கலாம். சோ அது குடிச்சாலும் கூட ஈஸியாகும். இல்லாட்டி சொன்னா ரொம்ப பெஸ்ட் மெத்தட் வெண்டைக்காய் சூப்பு. அந்த வெண்டைக்காய் சூப் சாப்பிட சொல்லுங்க. அதுலயும் நல்லா ஃப்ரீ ஆயிடும். ஏதோ ஒண்ணு இல்ல நீடில் போட. என்ன வயசு பையனுக்கு? 15 ஆகுதுங்க சார். 15 வயசு பையன் நீடில் போட மாட்டானா? 10-15 இருக்கும் சார். தாராளம் நீடில் போடலாம் சார். அப்படி இல்லைன்னா அதுக்கு அந்த பிந்தி மாதிரி மேக்னெட்டிக் பொட்டு மாதிரி ஒண்ணுக்கு வரும். அதை வேணும்னா நைட்டு போட்டு ஒட்ட விட்டுருங்க. காலையில வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். நீங்க லொகேஷன்ல நீடில் போட முடியலன்னா அந்த பிந்தி ஒட்டு விட்டுங்க. அது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் குட்டியா இருக்கும். கண்ணாடி பொட்ட அளவுக்கு தான் ஒரே ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்டிக்கர் வச்சு வரும். அதை வந்து அந்த இடத்துல ஒட்டி கூட விட்டுட்டீங்கன்னா போதும். நீங்க வெண்டைக்காய் சூப் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த தம்பிக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. எதுமா? வெண்டைக்காய் சூப் நைட்டு குடிச்சேன். நைட்டு குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட கொடுங்க. அந்த வெண்டைக்காயில மினிமம் அந்த 5 ஐட்டம் தான். குருமிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஓமம் ஒரு பிஞ்ச், அவ்வளவுதான். உப்பு போட்டு கொதிக்க வச்சா போதும். குருமிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் 1, பூண்டு 1, ஓமம் ஒரு பிஞ்ச். ரொம்ப இத்தினோண்டு போட்ட போதும். ஓமம் நிறைய போட்ட வேண்டாம். போட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சா போதும். குருமிளகு, சீரகம் ரெண்டையுமே நுணுக்கி போட சொல்லிடுங்க. பூண்டை வந்து அப்படியே தட்டி போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே தட்டி போட்டுடலாம். அதெல்லாம் தோல் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். நம்ம ஃபில்டர் பண்ணி தான் அடிக்க போறோம். அதனால அது எல்லாமே அப்படியே போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு
ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும். இது தம்பி கொடுத்து இது பண்ணி சொல்லுங்கம்மா. சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ சார். கவிதா மேம், நீங்க பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். நான் கரண்ட் பேஜிங் சார். ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் இருக்குதுங்க சார். அவங்களுக்கு வந்து குழந்தையில இருந்தே ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சார். ஒரு 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. அவங்க இப்போ 20 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா சார் டேப்லெட் மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க சார் இந்த ஃபிக்ஸுக்காகவேங்க. 20 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டே இருக்காங்க சார் அந்த ஃபிக்ஸுக்காக. ஆனா இப்பவுமே டேப்லெட் எடுத்துட்டே இருந்தாலுமே சார் அவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அறியாம ஃபிக்ஸ் வந்துருதுங்க சார். சேம் டைம் சார் அவங்களுக்கு வந்து மெமரி லாஸும் ஆயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து ரொம்ப சைல்ட்ஹுட் மாதிரி இருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 இருக்குங்க சார். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பையன் மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி மெமரி பவர் அதே அவ்வளோக்கா இல்லைங்க சார். பட் நார்மலா எல்லாரு கூடயும் நல்லா பேசுறாரு, விளையாடுறாரு, எல்லாமே பண்றாருங்க. அவர்கிட்ட பேசும்போது சார் கொஞ்சம் நோன்லியா என்னால வெளியே போய் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நோன்லியா ஃபீல் பண்றாருங்க சார். நம்ம அதே மாதிரி சார் அவர் வந்து மோஷன் போறது அதெல்லாம் எல்லாமே நார்மலா தான் இருக்கிறாருங்க. ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க. வீட்லயே எங்க அம்மா வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால சார் அவங்களும் நல்லா ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இயற்கையான ஃபுட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன அவங்க வந்து நம்ம அக்குபஞ்சர்ல வந்து ரெடி பண்ணலாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்தாங்க சார். அவங்களுக்கு இப்ப நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க சார்? 20 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்குங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இயற்கை வைத்தியம் புக் இருக்கு இல்லைங்களா, தமிழ்வாணன் அவர் எழுதின இயற்கை வைத்தியம் புக்கு. ஆமாங்க சார். அது உங்க கையில இருக்கு இல்லையா? இல்லைங்க சார், இன்னும் நம்ம பேட்ச் தரலைங்க சார். ஓகே, அந்த புக்கை அவங்க படிக்கணும். இதுல அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 220 பேஜஸ் பக்கம் இருக்கும். அந்த 220 பேஜஸ் அவங்க படிச்சாதான் நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்க சார். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணது, எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியும். நீங்க வாயில சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளவா புரியாது. ஓகேங்க சார். இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த ஃபிட்ஸ் வர்றது வந்து அதிகம் ஆகுமே தவிர குறையாது முதல்ல. ஓகேங்க சார். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஓகேங்க சார். அந்த புக் படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் ஏன் அது வருது அப்படிங்கறது தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க டைம் பீயிங் வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு கேட்டகரியில வந்து ஃபிட்ஸ்ங்கிற காமன் கிடையாது. ஃபிட்ஸ் வந்து எந்தெந்த சேனல்ல வந்து பிரேக் ஆயிருக்கோ எல்லாத்துக்குனாலையும் ஃபிட்ஸ் வரதான் செய்யும். அதுலயே லெஃப்ட் சைட்ல வருதா ரைட் சைட்ல வருதா? சார் இது வந்து வாயே ஒரு பக்கம் இதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வாய் இழுத்துக்குச்சுங்க. மோஸ்ட்லி லெஃப்ட் தான் அதிகமா வருதுங்க. ஆமாங்க சார். அந்த இப்போ நுர வந்து நிறைய வர மாதிரி இருக்குங்களாமாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வராம இருந்தது. ஆமாங்க சார். இப்ப வந்து நுர வர்றது வந்து அதிகமாயிட்டே இருக்குதுங்க சார். வாயும் ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து அதிகமா வர்றதுனாலங்க லெஃப்ட் சைடு வந்து நல்லாவே இழுத்துக்குச்சுங்க. லெஃப்ட்ல டாமினேட் பண்ணுச்சு சொன்னா முழுக்க முழுக்க அந்த தம்பிக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகமா இருக்குன்னு தெரியுதுமா? ஓகேங்க சார். சோ நிலம் சம்பந்தப்பட்டதும் போது கொஞ்சம் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகும். ஆனா வர்ற ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமா வந்துட்டு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ரைட் ஆனது வந்து மெதுவா வரும், வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லெஃப்ட்ல வரும்போது வர்றது மைல்டா வரும், ஆனா அடிக்கடி வரும். ஆமா. சரிங்களா? சோ இது வந்து வரும்போது என்னன்னா அந்த டியூரேஷன் மட்டும் நீங்க இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னன்னா வர்றது அதிகமா வந்தாலும் டியூரேஷன் குறைச்சிக்கிட்டே வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னா இப்போ 1 நிமிஷமா மாறிச்சுனாலே உங்களுக்கு பிளஸ் தான் அர்த்தம். ஓகேங்க சார். அதனால உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த இயற்கை வைத்தியம் புக்கு படிச்சாதான் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்கறது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஓகேங்க சார். கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நீங்க பதில் எவ்வளவு சொன்னாலும் அதுல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்க சார். அது ஒண்ணு படிச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க.
லெஃப்டா இருக்கறனால நீங்க முழுக்க முழுக்க நிலம் சம்மந்தப்பட்டதுனால பழங்கள் நிறைய சாப்பிட கொடுக்கறது அது பண்ணுங்க. ஒவ்வொரு ஓகே டைமும் நீங்க வந்து பல்ஸ் பாத்துருங்க. பல்ஸ் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் வீக்ல எந்த ஆர்கனோட நீடு இருக்குதோ, பல்ஸ் கம்மியா இருக்குதோ அந்த ஆர்கனோட உணவை சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணிடுங்க. பல்ஸ் பார்த்தேன் சார். பல்ஸ் எல்லாமே நார்மலாவே இருக்குதுங்க சார். ஹலோ 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 மேம் வெயிட் பண்ணுங்க சார், கனெக்ட் ஆகும் சார். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா சார் மேம்? இப்பதான் கேக்குதுங்க சார். பல்ஸ் வந்து பார்த்தேன் சார், செக் பண்ணதுல எல்லாம் நார்மலாவே இருக்குதுங்க. இல்ல பல்ஸ் நார்மலா இருக்குன்னா நீங்க P7ல இருந்து பாயிண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் P7ல இருந்தேங்க. P7ல ஆரம்பிங்க. P7 SP5 இது ரெண்டும் மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்க சார். டயட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் எனர்ஜி லெவல் வேரியேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். எனர்ஜி லெவல் வேரியேஷன் தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த வீக்ல எது டவுனா இருக்கோ அந்த ஃபுட்டு அந்த இது நீடில் பாயிண்ட் அப்படி போட்டுட்டு வாங்க. ஆனா ஓகே கண்டிப்பா அந்த புக்கு முடிச்சிருக்கணும், அவங்க படிச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் 2 பேரும் படிச்சிருக்கணும். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே மேம். ஓகேங்க சார். சார் இன்னொரு பேஷண்ட்டுங்க சார். சொல்லுங்க. சார் பௌத்திரம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்குதுங்க சார். அப்புறம் பௌத்திரம் மாதிரி வந்துங்க. அது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு வெளியே நிறைய 2-3 ஹீலர்ஸ் கிட்ட பார்த்துருக்காங்க. அப்புறம் அது சரியாகாம சார் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சார், ரொம்பவுமே டிராவலிங் அதிகமா வச்சேன் சார். அது சீயே பிடிச்சிக்கிச்சுங்க. சீல் பிடிச்சு அந்த சீலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகி ரொம்ப பெயின் எடுத்து அதை அப்ப வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்ப அந்த பௌத்திரம் வந்தேன் சார். அப்ப இன்னும் அந்த புண்ணு அப்படியே தான் இருக்குதுங்க. ஆனா மோஷன் நல்லா தான் இப்ப போயிட்டு இருக்குங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதுங்க சார், அப்புறம் அந்த ரொம்ப அங்கேயும் போயிட்டு வந்து நல்லா ஆகல. சீல் ரொம்ப பெருசாகிங்க வலி எடுக்கிற டைம்ல நம்ம கிட்ட வரும்போதுங்க சார், அவங்களுக்கு வந்து நம்ம அந்த டியூ சேனல் வருது இல்ல சார், எண்டு சேனல் ஆமா ஆமா எண்ட் பாயிண்ட் சார். அந்த எண்ட் பாயிண்ட்ல போட்டு விட்டேன் சார். கரெக்டா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் கரெக்டா வரலைங்க சார். அந்த வால்வு வருது இல்லைங்க சார், வால்வுக்கு ஆமா 2 சுவர் மேலங்க சார். அந்த இடத்துல அந்த பாயிண்ட் போட்டு விட்டேன் சார். அந்த பெயின் அப்பப்போ குறைஞ்சிட்டு வந்ததுங்க. ஆனா அந்த சீல் இருக்கிறதுனால பெயின் அதிகமாவே இருந்ததுங்க சார். அது மறுபடியும் இல்லாத நம்ம பார்க்கும்போது சார் சீல் எடுத்துலான்னு போது அவங்களால வலி தாங்க முடியலைங்க. அப்புறம் அத ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க சார். இப்ப அந்த இதெல்லாம் வந்து இப்ப மறுபடியும் நம்ம கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இதையே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் அவங்களுக்கு அதே நான் பாயிண்ட் போட்டு விடலாங்களா சார், இல்ல வேற ஏதாவது பாயிண்ட் அடிஷனலா போட்டுடலாங்களா சார்? இல்ல பாயிண்ட் வந்து நீங்க அதுவே போடுங்க. எல்ஐ பாயிண்ட் கண்டிப்பா போட்டுட்டு வாங்க. எல்ஐ எல்ஐ பாயிண்ட். பாயிண்ட் ஆமா எல்ஐ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து CV5 பாயிண்ட் கொடுங்க. சிவி. ஓகேங்க சார். CV5 பாயிண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சமையல்ல வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த சொல்லுங்க. ஓகேங்க சார். தேங்காய் எண்ணெயும் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி நெய் நிறைய சாப்பிட சொல்லி கொடுங்க. ஓகேங்க சார். அதுதான் அந்த புண்ணை வந்து ஹீல் பண்ணும். புண்ணுல இருக்கிற எல்லாம் நிறைய விஷயங்களை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதனால ஓகேங்க சார். நெய் பயன்படுத்த நல்ல நெய்யா பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, சரியாயிடும். ஓகேங்க சார். இப்ப அது வந்து ரொம்ப வால் வந்து உள்ள அதிகமா போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஏன்னா அது வந்து சொல்றாங்க இது மோஷன் போற இடத்துல இருந்து சார் ஒரு ஸ்டோன் கொஞ்சம் ஒரு தள்ளி இருக்குது. அது வந்து உள்ள நல்லா இன்டெப்தா உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலங்க சார் எல்லாம் தெரிஞ்சுதுங்க. இப்ப அந்த இதனால நமக்கு இஷ்யூ நம்ம வந்து இப்ப அவங்க சொன்ன டாக்டர் வந்து சொன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பௌத்திரம்ல ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம பாக்குறதுனால நமக்கு இஷ்யூ எதுவும் ஆகாது இல்லைங்க சார்? இல்லம்மா அது வந்து ஒண்ணே இருக்காது. இப்ப நீங்க நம்ம வந்து அந்த ஆபரேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம போகல. அதே மாதிரி அந்த செல்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதா இருந்தா அதுக்குண்டான கண்டென்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்க சார். அந்த யாரு பண்ணுவாங்கன்னா நெய் பண்ணி கொடுக்கும். ஓகேங்க சார். நெய் சாப்பிடும்போது எப்பவுமே சன்லைட் இருக்கா பார்த்துட்டு சாப்பிட சொல்லுங்க. சன்லைட் இல்லாத சமயத்துல சேர்க்க வேண்டாம். ஓகேங்க சார். ஒண்ணு. ரெண்டாவது வந்து வயிறு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் நெய் பயன்படுத்தணும். அதனால அதையும் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த 2 கண்டிஷன் வச்சுட்டு நீங்க இந்த நெய் சாப்பிட்டுட்டு தேங்காய் எண்ணெய் சமையல பயன்படுத்திட்டு வந்தாங்க சொன்னாங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு 1 or 2 months கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட்ல வர சொல்லிடுங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க சார்.
சுப்பிரமணி சார், நீங்க பேசுங்க. அனைத்து ஹீலர்களுக்கும் மாலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்க சார், பேசிட்டு இருக்கிறேன். பேசுங்க. ஐயா முதல்ல அந்த அம்மா பேசுனாங்களா, அதே ஒரு டவுட் தாங்க ஐயா. மூலம் ப்ராப்ளம்னு வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க. அந்த மூலத்துக்கு எதனால வருதுங்க ஐயா? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்கலான்ட்டு ஐயா. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்துங்க ஐயா, டயாலிசிஸ் பண்ணவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்மளதுல சக்சஸ் பண்ண முடியுங்களா? 2 கிட்னியும் டயாலிசிஸ் பண்ணவங்க அக்குபஞ்சருக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மூலம் அப்படின்ட்டு வரும்போது பேஸ் வந்து மலச்சிக்கலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து கெட்ட வெப்பம் தங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து மூலம்ங்கிறது வளர ஆரம்பிக்கும். கெட்ட வெப்பம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைஜஷன்ல இருந்து தான் கெட்ட வெப்பத்தை உற்பத்தி பண்ண முடியும். இந்த வேகமா சாப்பிட்றது, நின்றுட்டு ஓடுறது, அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிற தண்ணி குடிச்சிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கெட்ட வெப்பத்துக்கு உண்டான சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பைல்ஸோட கம்ப்ளைண்ட் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன ஃபுட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். ஹீட்டு அழிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனாலதான் அதுக்கு இந்த சோத்து கத்தாழை எல்லாமே அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பட் சோத்து கத்தாழை பொறுத்த மட்டும் ரொம்ப நாளைக்கு சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஷார்ட் பீரியட் மட்டும் பயன்படுத்துற மாதிரி யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ரெண்டாவது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் பத்தி பேசும்போது, டயாலிசிஸ் பேஷண்ட்ல வந்து அவங்களோட கால்ல தொடையோட பகுதியில ரொம்ப நாள் தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வீக்லி ஒன்ஸ் பண்றாங்களா, ஆல்டர்னேட் டேஸ்க்கு உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ரொம்ப கேப் விட்டு ஒன்ஸ் அண்ட் 2 வீக்ஸ் பண்றவங்களா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். பட் அதுவே வந்து நீங்க அந்த தொடையோட பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா கெட்டி ஆயிடும். இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு லூஸா இருக்கும், அடுத்த நாள் அல்ல அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் தொட்டி பார்த்தீங்கன்னா மண் எடுத்து பூசினா எப்படி இருக்கும், களிமண் பூசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மசில்ஸ் கெட்டி ஆயிடும். அந்த மாதிரி கெட்டியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல பெரிய ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அட்வைஸ் பட்டு கொடுங்க. உங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு சில பெயின் எல்லாம் குறையும். பட் ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த டயத்துல ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். கியூர் பண்ணிடலான்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். பெயின் ரிலீஸ் பண்ணி தர முடியும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதான் சுப்பிரமணி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒருத்தங்க மட்டும் இருக்காங்க சார். 928. சரியா இருக்குமா? சுகன்யா விவேக் ஆரம்பிச்சோம். சுகன்யா விவேக் பேசுங்க. சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம் மேம், பேசுங்க மேம். சார் ஆக்சுவலா எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் அவரை பாக்குறாரு, அவர்கிட்ட தான் நான் போயிருந்தேன். அவர் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னப்போ நான் வந்து கேல் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் லிவர்ல ஒரு கிளாட் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து அவ்வளோ இது இல்ல, பட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா என்ன ஆச்சுன்னா ஸ்கின்ல அலர்ஜி ஃபுல்லா வர ஆரம்பிச்சது. நான் எந்த ஃபார்மசிஸ்ட் கிட்ட போனாலும் எந்த ஸ்கேன் போனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து லிவர்னாலதான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க அவங்க கிட்ட போனப்போ, இல்ல இது உன்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி, ஏன்னா எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் அலர்ஜி இருக்கு, அதனால உனக்கு அலர்ஜி அதனாலதான் வருது, இது வந்து லிவர்னால கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்கிரீனுமே எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிக்கிள் செல் அனீமியா இருக்கிறதுனால அந்த பிளட்ல அந்த செல்ஸ் வந்து நார்மல் ஷேப்ல இல்லாததுனால ஜாயிண்ட் பெயின் அடிக்கடி வரும். ஸ்பிளீன் வந்து நாட் விசிபிள்னு தான் எப்பவுமே வரும். சோ நடுவுல நான் போஜராஜ் அங்கிள் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். நடுவுல கொஞ்சம் நல்லாவே இருந்தேன். ஆனா இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப அடிக்கடி டயர்ட் ஆகுதுங்க சார், ரொம்ப டயர்ட் ஆகுது. பிளஸ் அடிக்கடி பெயின். ஹீமோகுளோபின் வேல்யூ எப்படிமா இருக்குது? ஹீமோகுளோபின் கம்மியா தான் சார் இருக்கு, 7.9. 7.9. சரி, ஓகே. கீரை அடிக்கடி சேர்த்திக்கிறீங்களா? எப்படி? கீரை எடுத்துக்கிறேன் சார். இந்த நடுல லிவருக்காக ஒரு பிலிரூபினும் ஹையா இருந்ததுன்னு சொல்லிட்டு மதுக்கரையில ஒருத்தவங்க நாட்டு மருந்து குடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போனப்போ அவங்க ஒரு மாசத்துக்கு கீரை எல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
ஆனா டயட்லயும் நல்லா கண்ட்ரோலா தான் சார் இருக்கேன். சூப்ஸ் குடிக்கிறேன், ஜூஸஸ் குடிக்கிறேன், வெஜிடபிள் ஜூஸஸ் தான் குடிப்பேன். ஃப்ரூட்ஸும் நல்லா தான் எடுத்துக்கிறேன் சார். எனக்கு வந்து என்னாச்சுன்னா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. பிகாஸ் ஐ ட்ரைட் ஆல் பாசிபிள் இது மாதிரி ஆயிருச்சு. பிளஸ் எனக்கு ஆப்டிக் நர்வும் வீக்னஸ் இருக்கு. இந்த நடுவுல நான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காலம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த ஸ்டீராய்ட்ஸ்னாலயோ என்னமோ ஆப்டிக் நர்வ் வீக்கா இருக்கிறதுனால எனக்கு இப்போ விஷனும் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு சார். கண்ணாடி போட்டாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகேம்மா. நீங்க வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து SP8 அண்ட் SP8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டொமக் 34 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சோ சார். SP8 ஸ்டொமக் 34 இந்த 2 பாயிண்ட் கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டே வாங்க. 10 டேஸ்க்குங்களா சார்? அதுக்கப்புறம் நம்ம லிவருக்கு அதுக்கப்புறம் லிவருக்கு போகலாம். ஏன்னா லிவர் எடுத்துட்டா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வேலை செய்யற பார்ட்டு. எப்பவுமே லிவருங்கிற பாயிண்ட் வந்துச்சா டைம் எடுத்துக்கும். அப்ப நீங்க ஃபுட்ல வந்து ஆல்மோஸ்ட் நார்மலா தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த ஃபுட்டோட டயட் இப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அதான் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போயிட்டு இருக்குன்னா நீங்க எடுத்துட்டு இருக்கிற ஃபுட் நல்ல ஃபுட் தான் அர்த்தம். சார் மோஷன் நடுவுல அதே ஃபுட் கொஞ்சம் பேட்டர்னை நீங்க மெயின்டைன் நல்லா இல்ல. இப்போ ஒரு 15 டேஸா நல்லா இருக்கு. ஏன்னா நான் மார்னிங் எந்திரிச்சோன்னா இப்போ நல்லா சுடு தண்ணி குடிச்சிடுறேன் சார். ஓகே என்ன ஓகே நல்லது நல்லது பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்க எப்படி பாடி லீனா இருக்கும்போது உங்களுக்கு சார் லீன் தான் சார். இப்போ இன்னுமே ரொம்ப லீன் ஆயிட்டு இருக்கேன். இன்னுமே லீன் ஆயிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் சுண்ட கொதிக்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு சாப்பிடுங்க. தண்ணியை வந்து சூடா இருக்கட்டும் நல்லது. பட் தண்ணியை வந்து கொஞ்சம் சுண்ட வச்சிருங்க. அதாவது பாதிக்கு பாதி சுண்டுற மாதிரி வந்துட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சுண்ட வச்சு அப்புறம் அந்த தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்புறம் மோஷன் போயிட்டு வந்துடும். பாயிண்ட் வந்து SP8 ஸ்டொமக் 34 பாயிண்ட் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இதனால என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் முதல்ல மாறும். தண்ணி தாகம் அதிகமா குடிக்கணும் போல வந்துருச்சு அப்படின்னா நீங்க நல்ல ட்ராக்ல இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ டில் த டைம் வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தி ஓகே அப்படின்னா ஓரளவுக்கு சேஞ்சஸ் பாசிட்டிவா தான் இருக்குதுன்னு அர்த்தமா? சரிங்களா? அப்ப நீங்க ஸ்டொமக் ஸ்பிளீனர் ஸ்டொமக் மட்டும் 2 வாரத்துக்கு போடுற மாதிரி பாத்துக்கோங்க. அது போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது எப்படி இருக்கு பார்த்துட்டு நம்ம லிவரோட பார்ட்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்க சார். அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். ஓகேங்க சார். இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாருன்னா அவரும் ஆல்டர்னேட் மெடிசன் தான் பாக்குறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கு கேல் பிளாடர்ல. அது வந்து சைஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க உடனே கேல் பிளாடர் எடுத்துருங்க. அப்ப நம்ம லிவர்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா இல்ல எனக்கு கால் பிளாடர் எடுக்க வேணாமா? பெயின் வருது சிவியர் பெயின்னா நீங்க பெயின் மேனேஜ்மெண்ட் அப்ப பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் பிளாடர் எடுக்கிறதுங்கிறது ஒரு நாள் ப்ராசஸ். ஆனா அதுக்கு உண்டான விளைவுகள் ரொம்ப நாளைக்கு நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் சார். எடுக்கணும். நெக் ரீஜன் வந்து சின்னதானது எல்லாமே ட்ரீட்மெண்ட்லயே வந்து நார்மலான ரெக்கார்டே நம்ம கையில இருக்குது. சரிங்களா? மல்டி கால்குலேட் போட்டுட்டோம். பிளஸ் நெக் ரீஜன் வந்து தின்னு சொல்லிட்டு 5 mm கீழே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அது வந்து இமிடியேட்டா எடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஆனா அந்த பேஷண்ட் வந்து 34 ஏஜ் கேர்ள் தான், லேடி தான். அவங்களுக்கு நார்மல் பண்ண ரெக்கார்டு நம்ம கையில இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இது எடுக்கிறது தான் வழி அப்படிங்கிறது கிடையாது. ஆனா கொஞ்சம் பெயின் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரு பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி டயத்துல ஃபுட்டு வந்து கொஞ்சம் பருப்பு ஐட்டங்கள் அப்படிங்கிறது பர்டிகுலரா உங்களுக்கு வந்து பருப்பு ஐட்டங்களை சேர்த்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கவனிச்சு நீங்க பாத்துக்கோங்க. நீங்க புரோட்டீனுக்கு அதிகமா போகாதீங்க. ஃபேட் மட்டும் கொஞ்சமா சேர்த்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓகேங்க சார். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சார் இந்த அலர்ஜிக்கு என்ன பண்றீங்க சார்? ஏன்னா ரொம்ப அரிக்குது, இரிட்டேஷன் ஜாஸ்தி இருக்கு. இரிட்டேஷன் இல்ல, அரிப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. அலர்ஜி பாடி ஆயில் பாத் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. எதுங்க சார்? காலையில வந்து நல்ல வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். காலையில வந்து ஆயில் புள்ளிங்க நல்லெண்ணெயில வாய் கொப்பளிச்சுக்கோங்க. ஓகேங்க சார். இது 2 செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. கொஞ்சம் குறையும். ஓகேங்க பெருசா சார். இருக்காது. கொஞ்சம் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்க சார். அதுக்கு என்ன பாயிண்ட்டும் இல்லையா சார்? அலர்ஜி கம்மியாகுது. அலர்ஜிக்கு LU5 கொடுத்துருங்க. அவ்வளவுதான். LU5. ஓகேங்க சார். LU5 கொடுத்துருங்க. ஓகே. தேங்க் யூ சார். சரி டைம் ஆயிடுச்சு.
ஸோ தேங்க்யூ சார். 10:35 ஆச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு மெயினா நம்ம பேசலாம்னு சொன்னது வந்து இந்த வீக்லி ஒன்ஸுங்கிறத ஒன்ஸ் இன் 2 வீக்ஸா மாத்தலாமா அப்படி கேட்டிருந்தோம். அதுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை முடிஞ்ச குரூப்லயே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதை பார்த்து பேசிட்டு அதை முடிவு பண்ணிக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்கிறீங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு அப்படி பெண்டிங்ல நிக்குது. எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்மா இருக்குது. அதனால நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். யார் பண்றாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த அவங்க பேர் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஒன்ஸ் இன் 2 வீக்ஸா மாற்ற வேண்டி வருது. அதனால எங்களுக்கு குரூப்ல இந்த வாரம் வந்து எல்லா குரூப்ல எந்த குரூப்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுடுங்க. அந்த குரூப்ல நாங்க மெசேஜை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலாஜி சார் பிந்து மேடம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லிடுறோம். ஸோ இதுதான் இப்போ ஃபைனல் பண்ண வேண்டியது. வர 23ஆம் தேதி நம்ம நியான்ஸ் அக்குபஞ்சர் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து நம்ம இயற்கை முத்துக்குமார் சார், டாக்டர் முத்துக்குமார் சாரோட மீட்டிங் அது ஆரம்பிக்குது 23ஆம் தேதி சாயங்காலம். டைம் வந்து நம்ம 6 to 7:30 அவர் சொல்லியிருக்காரு. ஆன்லைன் கிளாஸ். யார் யாரெல்லாம் பணம் கட்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே லிங்க்ஸ் அனுப்பிட்டு அந்த லிங்க் வழியா அவங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட சார்ஜஸ் ஏற்கனவே சொன்னதுதான் 30,000. நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 5,000 எவ்ரி மந்த் பே பண்ற மாதிரி இருக்கும். 6 monthsக்குள்ள அந்த அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷன்ல தான் டாக்டர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வாரம் அந்த கிளாஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதை வந்து இங்க இந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. என்கிட்ட இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. அதனால அதை வந்து டிஸ்கஸ் பண்றதா இருந்தால் தனியா தான் பண்ணிக்கணும். இதுல போட்டு அது இதையும் குழப்பிக்க வேண்டாம் சார். இந்த டீடைல்ஸ் வேற எதுலயும் அந்த இது முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சோம், அதுக்கப்புறம் இதுல எதுவும் ஷேர் பண்ணவே இல்லைங்க சார். எதுல சார்? சாரோட கிளாஸ் முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சு நீங்க இயற்கை குமார் சார் பேசினாங்க இந்த மாதிரி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோதண்டராமன் சார் பேசுவாரு அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த மீட்டிங் வைக்கவே இல்லை. அதுதான் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் நான் பேசியிருந்தேன் சார். அந்த மீட்டிங்ல வந்து சார் வந்து கோதண்டராமன் சார் பேசுவாருன்னாரு. அவர் வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதனால அந்த அடுத்த வாரம் மீட்டிங்ல நான் பேசியிருந்தேன். பேசியது அந்த ஃபீஸ் அந்த இன்வைட் வரலங்க சார் எங்களுக்கு. அதனாலதான். அப்படிங்களா? அது 30,000 சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து 5,000 per monthக்கு கடைசியா இது பண்ணோம். இல்லைன்னா இஎம்ஐ போட்டு லோன் போட்டு பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு போயிருந்தது. அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சப்போஸ் நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க இப்ப எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த குரூப்ல உங்க பேரு உங்க மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிடுங்க. சோ தட் உங்களை வந்து அந்த மெயின் குரூப்ல இப்ப ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா நாளை 23ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுனால இந்த வீக்குள்ள அவர் ஃபைனல் பண்ணி லிஸ்ட் அனுப்புனாதான் அவர் யார் யாருக்கு சொல்லி அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் அவர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த லிங்க் வழியா தான் அவங்க போயிட்டு வரும். எவ்ரி வீக் லிங்க் மாறி மாறி வரும். அந்த லிங்க் பயன்படுத்த வேண்டி வரும். ஓகே சார், நான் உங்களுக்கு பிங் பண்றேன் சார் தனியா. பிங் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ ஒரு புக் ஒன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், ஃபுட் எதுமா புக் ஒன்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? என்ன புக்குமா? இப்போ இந்த மீட்டிங்லயே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து அந்த புக் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்து இயற்கை வைத்தியம் சொல்லிட்டு டாக்டர் இவர் தமிழ்வாணன் அவர் எழுதின புக் ஒன்னு இருக்குது. அந்த புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது படிச்சாதான் அந்த அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இயற்கை வைத்தியம் சொல்லிட்டு அது நம்ம இங்க ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் கம்பல்சரியா கொடுத்து படிக்க சொல்லிடுவோம். வெளி ஸ்டூடெண்ட் தமிழ்வாணன் அவர் எழுதுனது மணிமேகலை பிரச்சுரம், மணிமேகலை பப்ளிகேஷன்ல வருது. இயற்கை வைத்தியம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான புக்கு. கதை ஆன்லைன்ல கிடைக்குங்களா சார்? ஆன்லைன்ல இருக்குதுமா, இருக்குது. ஆன்லைன்ல இருக்கு. இல்லைன்னா நேரா மணிமேகலை பிரசுரத்துக்கு நீங்க புக் போட்டு எழுதுனீங்கன்னா அவங்க வீட்டுல அனுப்பி விட்டுருவாங்க. நம்பர் இல்லைங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? மைசூர். மைசூருங்களா? மைசூர்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கிறது ஈஸி. இல்லைன்னு சொன்னா நம்ம இதுல அகாடமிக்கு அனுப்பிட்டீங்கன்னா அகாடமில இருந்து உங்களுக்கு புக் அனுப்ப சொல்லி சொல்லிடலாம். சரிங்க சார். அகாடமிக்கு பேமெண்ட் பண்ணிடணும். டீடைல்ஸ் அகாடமிக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கொரியர் சார்ஜ் என்ன வருதோ அதை போட்டு கொடுக்க சொல்லிடலாம், அனுப்பி விட சொல்லிடலாம். சரிம்மா. ஓகேம்மா. மணி எனக்கு 40 ஆயிடுச்சு. சாரி, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். இனிமேல் இந்த இது லேட் ஆகாம பார்த்துக்கலாம். ஸோ வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கலாமா? பிந்து மேம். பிந்து மேம் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நாங்க லாகின் ஆயிருக்காங்க. சார். ஓகேங்க சார், நானே சொல்லிடுறேன். முடிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து எல்லா டவுட்ஸையும் சார் ரொம்ப அழகா கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. எல்லாத்து டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சாருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். தேங்க்யூங்க சார். மற்றும் கலந்து கொண்ட அனைத்து கீழர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நன்றிம்மா, க்ளோஸ் பண்ணிக்கலாம்.